ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அடுப்பை வந்து லோவாக வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க, கருக விட்றாமல். இப்போ வந்துட்டு இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அதே பேனில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்துட்டு கருகிராமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு காரத்துக்கு வந்துட்டு நீங்கள் காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்காக போட்டிருக்கேன், அதனால் நான் வந்து ஒரு கம்மியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா திருவண்ண தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இந்த புளியை வந்து போடல அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தூக்கி கொடுக்காது. அதனால் நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு நல்லா ஆறிடுச்சு, அதை இதில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாருக்கு. அதே மாதிரி இதையும் ஆற வச்சுட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப குறகுறப்பாகவும் அரைக்க வேணாம், ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து உடனே கருகி போயிடும், அதனால் அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இதை போடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா இது டக்குன்னு கருகி போயிடும் நம்ம இதெல்லாம் போட்டிருக்கனால. அதுக்கப்புறமா வந்துட்டு குக் பண்ணி ஆற வச்ச ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த ரைஸ் வேணால் சேர்த்துக்கோங்க, லெஃப்ட் ஓவர் ரைஸாக இருந்தால் கூட போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். கொள்ளு பவுட்ரை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அடுப்பு ஆனில் வச்சுட்டே பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு கருகிரும். இது எல்லாமே நல்லா கலந்துட்டேன். இதில் வந்துட்டு நான் ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இதுலேயுமே வந்து நான் ஹாஃப் தான் வந்து புளியிறேன், ஃபுல்லாக புளியலை. நீங்கள் வந்து சின்ன லெமனாக இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து புளி வேறு சேர்த்துருக்கோம், அதனால் லெமனும் லைட்டாக சேர்த்தா போதும். அப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரைஸ்லேயே வந்துட்டு நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்துட்டு உப்பு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்துட்டு இங்கே நம்ம மார்னிங் அவசரத்தில் நம்ம எதாவது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு கொள்ளு பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கொள்ளு பருப்பு அடிக்கடி சேர்த்துருக்கங்க. இதுக்கு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லாட்டி வந்து ஏதோ வெண்டைக்காய் பொரியல், எந்த பொரியல் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ, பை பாய்.